ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பாரம்பரியமான ரெசிபியும் கூட அண்ட் ஹெல்தியான ரெசிபியும் கூட. பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி எடுத்துகிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊற வச்ச கம்பை ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்ச பின்பு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு இதை உடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவுமே நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பங்குனா 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 4 பங்கு கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இது வேக வைக்கலாம். நான் 3 விசில் வச்சுருந்தேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணின வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்கணும், நீங்கள் பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ சர்வ் பண்ணுற கிளாஸுக்கு நான் மாற்றுறேன். இதுக்கு மேலே வறுத்த வேர்க்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோமா இந்த வெயிலுக்கு சும்மா அமிர்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல உள்ள ஹீட் அத்தனையுமே இது குறைச்சிரும். கம்பில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால இது உடலுக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் நிறைய குளிர்ச்சி கொடுக்கறதுனால இந்த கம்பங்கூழை இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி உங்கள் உணவுலேயும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது, அதனால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே இந்த மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.